இந்திய வரலாற்றின் மணல்வெளியில் ஒரு பேரரசின் கதை இன்னும் எதிரொலிக்கிறது. அது முகலாய பேரரசின் கதை. 1526ஆம் ஆண்டு ஒரு வீரன் வட இந்தியாவின் மண்ணில் கால் பதித்தான். அவரின் பெயர் பாபர். ஒரு போராட்டம், ஒரு வெற்றி, ஒரு புதிய பேரரசின் பிறப்பு. அவரின் மகன் ஹுமாயூன் அரியணையை இழந்தான். ஆனால் நம்பிக்கையே இல்லை. துன்பங்களை கடந்து மீண்டும் எழுந்தான். பின்னர் வந்தார் அக்பர், மக்களின் மனதில் அரசனான பேரரசர். மத நல்லிணக்கம், நீதியான ஆட்சி. அவரின் காலம் பொற்காலம். கலை, கலாச்சாரம், இசை, இலக்கியம் இந்திய மண்ணில் மலர்ந்தன. ஷாஜகான் அன்பின் நினைவாக எழுப்பினார் வெண்மணலில் பிறந்த கவிதை தாஜ்மஹால். அவுரங்கசீப் காலத்தில் பேரரசு விரிந்தது, ஆனால் மனங்கள் சுருங்கின. காலம் மாறியது, பேரரசு பலவீனமானது. ஆனால் அவர்கள் விட்டுச் சென்ற கலை இன்னும் உயிருடன் வாழ்கிறது. முகலாயர்கள் சென்றுவிட்டார்கள், ஆனால் வரலாறு அவர்களை மறக்கவில்லை.